என்னடா டீ போடுறதுக்கு பதிலாக டீ எஸ்டேட்ல நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு டீ இலையிலிருந்து டீ தூள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட பிளட் பிரதர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாங்கண்ணா. நீங்க கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா எனக்கு டீ தூள் எப்படி தயாரிக்கிறேன்ற ப்ராசஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ கேட்டிருக்க டீ இலையிலிருந்து டீ தூள் எப்படி தயாரிக்கிறதுன்னு. ஆமாம், இதுதான் டீ இலை. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத இதை நான் இப்போ இங்கே நின்று சொல்கிறதுக்கு விட ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபேக்ட்ரிக்கு போகலாமா? ஓகே, நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கே போகலாம். வாங்க போகலாம். ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இலை ப்ளக்கிங், அதாவது இலை பறிக்கிறது எப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அந்த இலையை பறிச்சுட்டு போனால் தான் நமக்கு ஃபேக்ட்ரியில் கரெக்டாக டீ ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ ஒர்க்கர்ஸ் பார்க்குறோம், அவங்க இலையெல்லாம் பறிச்சுட்ருக்காங்க. இப்படி தான் இலை பறிப்பாங்க. இப்படி பறித்த இலையை மூட்டையாக பண்ணி நமக்கு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே நமக்கு ஃபேக்ட்ரியில் தான். இப்போ இந்த மூட்டையை வந்து நமக்கு லாரியில் ஏற்றி அங்கே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அங்கேருந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஃபேக்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். தோட்டத்துல இருந்து இலைய பறிச்சாங்கல்ல, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் இதுதானா? ஆமா, அங்க இருந்து இங்க கொண்டு வருவாங்க. இது பேர் பாத்தீங்கன்னா ட்ரஃப். இப்ப இதுல போட்டு இந்த இலைய வந்து வாட்டம் கொடுப்பாங்க. அதாவது வந்து இதுல இருக்க ஈரப்பதத்தை வந்து வெதரிங், இதை வந்து ஈரப்பதத்தை வந்து 30% கம்மி பண்ணுவாங்க. ஆட்டர் கொடுத்து கம்மி பண்ணுவாங்க. அதுல இருந்து இவங்க வந்து இந்த மோனோரல்ல எடுத்து வைப்பாங்க. அடுத்த ப்ராசஸ்க்கு எடுத்து வைப்பாங்க. அடுத்த ப்ராசஸ் சரி. இப்போ அந்த இலையை எடுத்து வைக்கிறாங்கல்ல, அது வந்து இந்த இதுல கொட்டும். இந்த மிஷின் பேரு ஈவன் ஃபீடர். ஈவன் ஃபீடர் அப்படினா அதாவது இலையை மொத்தமா அங்க கொட்றத கீழ அனுப்புற மிஷினுக்கு ஒரே மாதிரி இலையை அனுப்பும். நேரா இதுக்குள்ள உழுகும். இது பேரு ஷட்டர்.
இலைய வந்து நல்லா சின்ன சின்னதா வெட்டி கீழே கீழே அடுத்த ப்ராசஸ் கீழே தான் கீழே போய் பார்க்கலாம். இந்த மிஷின் பேரு ரோட்டர் வேன். இது மேல இருந்து நம்ம ஷட்டர்ல இருந்து தள்ளுற இலைய இதுல தள்ளணும். இது கூட இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கசக்கி இங்க கொடுக்கும். இங்க இருந்து பார்த்தா இது ஃபுல்லாவே சிடிசின்னு சொல்லுவாங்க. இது 5 கட்டு இருக்கும். 5 கட்டுல ஒவ்வொரு கட்டுலையும் இலை வந்து உள்ள உழுகுறப்போ நல்லா அரைச்சு சின்ன சின்ன இலையா மாறும். அது நீங்க பார்த்தா நல்லாவே தெரியும். இந்த மிஷின் பேரு கூகி. இது என்ன பண்ணணும்னு பார்த்தா இந்த சிடிசில இருந்து வர்ற இலைய பால்ஸா உருட்டி கொடுக்கும். இந்த மிஷின் பேரு சிஎஃப்எம். அதாவது என்ன பண்ண நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுல வர்ற டீத்தூள் வந்து ஃபர்மெண்டிங் ஆகும். அதாவது நொதித்தல். இங்க ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். இதுல வந்து இலை வந்து டீத்தூள் வந்து 1 மணி நேரம் டிராவல் ஆகும். ரொம்ப மெதுவா டிராவல் ஆகும். 1 மணி நேரம் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வர்றத பாக்குறப்போ இங்க பச்சை கலரா வர்றது அங்க ப்ரௌன் கலர்ல வரும். அந்த ப்ரௌன் கலர்ல வர்றதுதான் நல்ல டீ. அடுத்து பார்த்தா இது பேரு பால் செப்பரேட்டர். இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வர்ற பால் டீத்தூள்ல இருக்க பால்ஸை வந்து அன்சைஸ், அதாவது பெரிய சைஸா இருக்கிறத வந்து பிரிச்சு கொடுத்துரும். கரெக்டான சைஸ் இருக்கிறத வந்து அடுத்த கன்வேயர் மூலியமா நமக்கு ட்ரையருக்கு போயிடும். இவர் தான் இந்த ஃபேக்டரி டீ மேக்கர். அதாவது டீ மேக்கர்னா இவரோட இன்சார்ஜ்ல எல்லா டீயை தயாரிக்கிறாங்க. இது அடுத்த நம்ம ப்ராசஸ் ஆன ட்ரையருக்கு பத்தி இவர் சொல்லுவாருங்க. இதுதான் ஹீட்டர். அதாவது நமக்கு டீத்தூள் வறுக்கிறதுக்கு தேவையான சூடை கொடுக்கறது. இதுக்கு எப்படி ஹீட் பண்றீங்க? இதை நாங்கள் வந்து என்ன பண்ணி எங்களுக்கு ஒரு தேவையான ஹீட் இவ்வளோ வச்சா அந்த டீ கரெக்டாக வரும். அந்த இதுல டெம்பரேச்சர்ல எங்களுக்கு வந்து இங்க ஹீட் வந்து 120 வைப்போம். 120க்கு மேல வந்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும், கரைகள் வரும். அதனால இந்த லிமிட்ல நாங்க வந்து 120 டெம்பரேச்சர் மெயின்டைன்ஸ் பண்ணுவோம். அவங்க ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். கம்மியான அவங்க விறகு போட்டுருவாங்க. லேபர் நிறுத்திக்காங்க. விறகு எங்க போடுவாங்க? விறகு இதை ஓப்பன் பண்ணி வேற ஒரு லக்கடி 1 லக்கடி கம்மி ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இப்படி விறகு போட்டு அவங்க எரிச்சு விறகு போட்டோம்னா அவங்க டோர் சாத்தி ஓப்பன் தான். இப்போ ஹீட்டர்ல இருந்து வர்ற சூடு காத்து மட்டும் இதுல வரும். நம்ம டீத்தூள் வந்து பச்சை டீத்தூள் இங்க வந்து மேல விழுகும். இதுல இருந்து இது பேரு ட்ரையரு. இதுலதான் எல்லாமே வறுக்கும். இதுல மேல டீத்தூள் டிராவல் ஆகும், கீழே சூடு காத்து வரும். அப்போ நமக்கு டீத்தூள் வறுத்து நமக்கு முன்னாடி வந்துடும். இப்போ நமக்கு டீத்தூள் வந்து இந்த ட்ரையர் மூலியமா வறுத்து வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ட்ரையர்ல இருந்து வர்ற தூளை வந்து ஒரு பக்கெட் எலிவேட்டர் மூலியமா ஃபைப்ரோமேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா இது பேரு ஃபைப்ரோமேட். இது என்ன பண்ணுன்னா இதுல வர்ற தூள இருக்க நாறு எல்லாத்தையுமே இப்படி தனியா எடுத்து கொடுத்துரும். அது போல பால்ஸ் அன்சைஸ் பெரிய சைஸா வர்றதையும் பிரிச்சு கொடுத்துரும் நமக்கு. இப்ப இந்த ஃபைப்ரோமேட்ல மெஸ்ஸுக்கு மேல வர்றது, அதாவது பெரிய சைஸ் வர்றது மேல வந்து போயிடும். கீழே உள்ள இறங்குறது வந்து நமக்கு தேவையான சைஸ். இப்போ இதை வந்து இன்னொரு பக்கெட் எலிவேட்டர் மூலியமா மேல ஏத்துறோம். மேல ஏறி இந்த பின்ல ஸ்டோர் ஆகும். இந்த பின்னில் வந்த தூள் இந்த கன்வேயர் வழியா அடுத்த மிஷினுக்கு, அதாவது 2 கிரேட் ஷிஃப்டருக்கு போகுது. இப்போ அடுத்ததா பாருங்க, இது 2 கிரேட் ஷிஃப்டர். இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா டீத்தூள் வந்து 2ஆ பிரியும். ஒன்னு லீஃப் கிரேட், இன்னொரு டஸ்ட் கிரேட். லீஃப் கிரேடுங்கிறது இதுக்கு மேல வர்ற தூள் வந்து லீஃப் கிரேட் ஷிஃப்ட்டுக்கு போயிடும். அடுத்து டஸ்ட் கிரேட், இதுக்கு அடியில வர்ற தூள் வந்து டஸ்ட் கிரேட் ஷிஃப்ட்டுக்கு போயிடும். இப்போ டஸ்ட் கிரேட் ஷிஃப்ட் இதுல பாத்தீங்கன்னா 4 சைஸ் மெஸ் இருக்கும். இது ஒவ்வொரு மெஸ்ஸுமே ஒவ்வொரு சைஸ், உள்ள இருக்க ஹோல்ஸ் வந்து ஒவ்வொரு சைஸ். இப்போ அதுல வந்து அந்த ஹோல்ஸ் வழியா டீத்தூள் கீழே இறங்கும். அந்த டீத்தூளுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரேடட் பேர் சொல்லுவாங்க. இப்போ இதுல உழுகிற தூள் அந்த பக்கெட் எலிவேட்டர் மூலியமா ஒவ்வொருமே ஒவ்வொரு பின்னுக்கு போய் சேர்ந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வர்றது லீஃப் கிரேடு. இதுவுமே பாத்தீங்கன்னா 5 விதமான மெஸ் இருக்கும். இந்த 5 விதமான மெஸ்ல உள்ள இறங்குற தூள் வந்து பக்கெட் எலிவேட்டர் மூலியமா தனித்தனி பின்னுக்கு போயிடும்.
இப்போ இந்த 5 கிரேட்ல இருந்து 1 கிரேடு மட்டும் நம்ம பேக்கிங் கிளீனிங்காக எடுத்துட்டு இருக்கோம். இதுல இருந்து ஒரு பக்கெட் எலிவேட்டர் மூலியமா இன்னொரு ஃபைப்ரோமீட்டர் கொடுக்குறோம். இதுல வந்து திருப்பியும் ஒரு டைம் கிளீனிங் ஆகும். இந்த ஃபைப்ரோமீட்டர்ல கிளீனிங் ஆகி வர்றது அடுத்ததான் இன்னொரு பக்கெட் எலிவேட்டர்ல ஏற்றி வினோவருக்கு கொண்டு போறாங்க. இப்ப பாருங்க வர்ற தூள் வந்து இதுக்கு வருது. இது பேரு வினோவர். இது வந்து என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் மூலியமா டீ தூளை கிளீன் பண்ணும். மறுபடியும் ஒரு டைம் கிளீன் பண்ணி கொடுக்கும். இது இங்க இருந்து திருப்பி ஒரு பக்கெட் மூலியமா பேக்கிங் பின்னுக்கு கொடுக்குறோம். இங்க வந்து நம்ம பேக்கிங் எடுப்போம். பேக்கிங் பின்ல இருக்கிறத இந்த மூட்டையில வெயிட் பார்த்து அதுக்காக பேக் பண்ணி எடுத்துருவாங்க. ஓ, இந்த பேக் பண்ண மூட்டை தான் வந்து நம்ம கடைகள்ல இருந்து வாங்கிக்கிறோம். ஆமா. சாதாரண ஒரு டம்ளர் டீக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கா? எனக்கு கூட தெரியவே இல்லை. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு டீ இலையில இருந்து டீ தூள் எப்படி தயாரிக்கிறேங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா நீங்க உங்க பிஸியான டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ்ல இருக்குதுன்றத ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். உங்க டைமையும் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. நல்லா சூடாக பர்ஃபெக்டான டீ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் இது நல்லா தண்ணியில் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு டீ செய்ய போகிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும். அது கூட நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான டீ தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். எந்த பிராண்டட் டீ தூளாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எது இருக்குதோ அந்த டீ தூளை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டீ தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். இந்த டீ தூள் இருக்க ஃப்ளேவர் வந்து தண்ணியில் நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு அதை நம்ம கொதிக்க வைக்கணும். டீ தூள் இருக்க ஃப்ளேவர் நல்லாவே தண்ணியில் இறங்கியிருக்குது. தண்ணியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு அதை நம்ம டீ செஞ்சால் நம்ம செய்கிற டீ நல்லா பர்ஃபெக்டாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தண்ணீரை நல்லா டிகாஷன் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் தண்ணி எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறின பாலாக இருக்கட்டும். அதே மாதிரி நல்லா கெட்டியான பாலாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம செய்கிற டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் டிகாஷன்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இறங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டீயை இறக்கிடலாம். நல்லா அட்டகாசமாக ஸ்ட்ராங்கான பர்ஃபெக்டான டீ ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் டீ வச்சு குடிச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க.